أعوذ بالله من الشيطان الرجيم. سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه. إن الحمد لله புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய சாந்தியும் சலாமும் அவனின் இறுதி தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி கண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்று நிலைத்திருக்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இவ்வுலகத்திலே அருள் இருக்கக்கூடிய அருள் கொடைகள் நியமத்துகள் ஏராளம் ஏராளம். நாம் அவையெல்லாம் அனுதினமும் அனுபவித்து கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நல்ல செயல்பாடுகளையும் நம்முடைய எண்ணங்களையும் ஏற்று நிறைந்த கூலியை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலக அளவில் நாம் ஒன்றுபட்ட சமுதாயமாக ஒரே நிலைப்பாடோடு வாழ வேண்டிய நம்மில் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நாம் ஒரு சில அமல்களின் விஷயத்திலே நாம் பிளவு கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த சத்திய சன்மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டது. இந்த மார்க்கத்தில் எதையும் திணிக்க வேண்டிய அவசியமில்லை, எதையும் அதிலிருந்து எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த சத்திய சன்மார்க்கம் உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் ஒரு புதிய கருத்தை சொல்லாமல் சொன்னதையே நெடுகாலமாக, கடந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலமாக கியாமத் நாள் வரையிலும் இது உள்ளபடியே அமல்படுத்த வேண்டிய ஒரு அழகிய மார்க்கம், ஒரு முன்மாதிரியான மார்க்கம், மற்ற சமுதாய மக்கள் கூட ஏறிட்டு பார்க்கக்கூடிய அழகிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நம்மிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதில் தலையோங்கி இருப்பது பிறை சம்பந்தமான விஷயமாக இருக்கிறது. இந்த பிறை பற்றிய விஷயங்கள் பல பேருக்கு இந்த பிறையை பற்றி சில சத்திய உண்மைகள் தெரிந்திருந்த போதிலும் கூட ஏதோ சில காரணங்களுக்காக அதுவெல்லாம் தற்போது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் நம்முடைய சகோதரர் ஒருவர் நம்முடைய இங்கே கலந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் அலி மலிக் ஃபன் அவர்கள் கடந்த 1965 இருந்து இந்த பிறை பற்றிய ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு அவர்கள் இந்த ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னிச்சையாக மட்டுமின்றி அவர்கள் ஒரு டீம் ஒர்க்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடையே பல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார்கள். பிறை சம்பந்தப்பட்ட நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆதாரபூர்வமான அதிசாதாரபூர்வமான விஷயங்களை கொண்டு நமக்கு பதிலளிக்க இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருவராக அவரிடத்திலேயே சந்தேகத்துக்குரிய கேள்விகளை கேளுங்கள், அதற்கு அவர்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல அமர்வுகள் நாம் நடத்தியிருக்கின்றோம். பல ஊர்களுக்கு சென்றிருக்கின்றோம். குமரி மாவட்டத்திலேயே பல ஊர்களுக்கும் நாங்கள் அவரை அழைத்து கொண்டு மக்கள் மத்தியிலே சென்று நல்ல விளக்கங்களை கொடுத்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரே சமுதாயமாக ஒரே பிறையை பார்த்து ஒரே நாள் நோன்பு வைத்து ஒரே நாள் பெருநாள் கொண்டாடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் தந்தருள்வானாக என்று கூறி அவர்களை பேசும்படியாக நான் அழைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றிய ஒரு முன்னுரையை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த திருப்பங்கள் மாற்றங்கள் அவர்கள் யாரெல்லாம் சந்தித்தார்கள் ஒரு சின்ன ஒரு முன்னுரைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய கேள்வியை தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மினிக்கோய் தீபில், லட்சதீவில் பிறந்து வளர்ந்து அங்கே காரியங்கள் செய்து வந்தது. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்ததிலே, அதாவது 1965
3 தீபில் 3 பெருநாள்கள் வந்தது. அதிலே அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதிலிருந்து இந்த விஷயத்தை பற்றி நான் படிக்க தொடங்கினேன். அதிலிருந்து தான் ஒரு நாளில் தான் பெருநாள் மக்கள் கொண்டாட வேண்டும் என்ன கருத்துக்கு வந்துவிட்டது. அதிலிருந்து 65 படித்து வந்து 87 இந்த விஷயத்தை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதில் வந்து பல இடங்கள்லேயும் பல மദ്രസகள்லேயும் போய் அங்கே ஆலிம்களை சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கிறேன். அப்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம எஸ்கே அவர்களையும் அவர்களுடைய கூட உள்ள ஆலிம்களையும் எல்லாம் சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கிறேன். அவங்களும் இதை பற்றி கருத்துரைகள் பல இடங்கள்லேயும் வச்சு இதுக்கு ஒரு செய்தியின் அடிப்படையில் பெருநாள் கொண்டாடலாம் என கருத்துக்கு வந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் பல இதாகி வந்து இப்போ வேறு வேறு ஆக இருக்கிறதாக தெரிகிறது. இப்போ வந்து பெருநாள்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் 3 நாள்கள் நடந்து வந்திருக்கு எங்கள் காலத்திலே. இது சரியா தப்பா என்று தான் நம்ம குர்ஆன் சுன்னத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். இனி ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மேகமூட்டம் காரணமாக ஷவ்வால் பிறை எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நோன்பு நோற்றவர்களாக நாங்கள் காலை பொழுதே அடைந்தோம். பகலின் கடைசி நேரத்தில் ஒரு வாகன கூட்டத்தினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நேற்று நாங்கள் பிறை பார்த்தோம் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது நோன்பை விட்டு விடுமாறும் விடிந்ததும் அவர்களது பெருநாள் திடலுக்கு செல்லுமாறும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அபு உமைர் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா, அபுதாவுத், நசை கிரந்தங்களில் உள்ளது. இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த ஹதீஸை பார்க்கும்போது நம்ம வந்து பிறையை பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூற முடியும். இந்த பிறையை பார்க்குறது எப்படின்னு தெரியாதவங்கள் இந்த இதே மொழிபெயர்ப்பு பண்ணும்போது சாயங்காலம் பிறையை பார்த்தோம் என்று சொல்லிவிட்டு எழுதினது. அதிலே மூல கிரந்தம் பார்க்கும்போது அரபி வார்த்தை என்று சொன்னால் லா அஹல்லல் ஹிலாலா என்று தான் வந்திருக்கு. அஹல்லல் ஹிலாலன்னு சொன்னால் பிறையை பார்த்தோம்னு அர்த்தம் கிடையாது, பிறையை முடிவு பண்ணோம் என்ற அர்த்தம் தான் வரும். அதாவது சாயங்காலம் வந்து முதல் பிறையை பார்க்க முடியாது என்ற ஒரு உண்மை. முதல் பிறை நமக்கு கண்ணுக்கு எப்போ தெரிய வருகிறது என்று பார்க்கும்போது முதல் பிறை முதல் நாளில் மட்டும்தான் தெரியுமே தவிர மாதத்தின் கடைசியில் தெரியாது. அப்போ இதிலிருந்து நமக்கு வழங்க வருகிறது அவங்கள் அது 30 ஆகிவிட்டதுக்கு பிறகு முடிவு பண்ணதோ எப்படி முடிவு பண்ணாங்க என்னதை பற்றி அந்த ஹதீஸிலிருந்து விளங்க முடியவில்லை. அந்த ஊர் மக்கள் அப்படி முடிவு பண்ணதாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சரி என்று ஒத்துக்கிட்டு இங்கே வந்து தவறாக செய்து இருக்க தெரியாமல் நாங்கள் நோன்பு வச்சிருக்க ஷவ்வால் 1 நோன்பு பிடிக்கக்கூடாது, அதில் நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் ஆக்கியிருக்கிறது, அதனாலே நோன்பு விட்டு விட கட்டளை இட்டார்கள். அப்புறம் வந்து அந்த சாயங்காலம் மகரிபோடு அடுத்த வேளையிலே அந்த டைமில் வந்து பெருநாள் தொழுது முடியாது. பெருநாள் வந்து காலையிலே லுஹா டைமிலே தொழுக வேண்டிய ஒரு தொழுகை, அதனால மறுநாள் காலையிலே எல்லாரும் தொழுகைக்கு வருமாறு கட்டளையிட்டார்கள் என்று தான் நமக்கு தெரிய வருகிறது. அந்த அதீதிலிருந்து அந்த சாயங்காலம் அவங்க பிறையை பார்த்ததாக எந்த தெளிவும் அதில் கிடையாது. பிறை காண்ற விஷயத்தில் வந்து இந்த தர்க்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எது சரியான முறை? சரியான முறைனா ஒரு சாதாரண மனிதன் கூட தெரிஞ்சுக்கக்கூடிய முறை என்ன? கணக்குப்படி சரியாக்கிறதா அல்லது கணக்கில்லாத வேறு விதமான ஏதாச்சும் முறைகள் உண்டா அப்படிங்கிறது தான் இந்த இப்போ உள்ள பிரச்சனை வந்து. எது சரியான முறை? இப்போ நம்ம வந்து தவறுகளை பற்றி சுட்டி காட்டுறதுல வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க இப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்க இப்படி பார்த்து அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அதெல்லாம். ஆனால் நாம் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வந்து எது சரி, இதுதான் கரெக்ட், ஒரு ஆப்டிமைஸ்டு வியூவில் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய விதம் என்ன, ப்ராசஸ் அல்லது என்ன மெத்தட், அதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது குர்ஆன் வந்து ஒரு தெளிவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடை கிடையாது. அப்போ குர்ஆனில் வந்து இந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து பக்ராவிலே
189வது வசனம் கிடைக்கிறது. அதிலே வந்து யஸ்அலூன கானில் அஹில்லா குல் ஹிய மவாக்கீத்து லின்னாசி வல் ஹஜ் என்று வருகிறது. அதாவது இந்த தேய்ந்து வளரும் பிறைகளை பற்றி மக்கள் கேட்கிறார்கள் உங்களிடம், அதற்கு நீங்கள் பதில் கூறவும் அது மக்களுக்கு தியதியை காட்டுவதற்காக உள்ளது, ஹஜ்ஜுக்கும் தியதி காட்டுவதற்கு என கூறவும் வருகிறது. அப்போ இதனுடைய விளக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாக்கீத லின்னாசி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறைகளை வந்து மனிதர்களுக்கு ஆக்கி அமைத்திருக்கிறான். அதனாலே அவையை பார்த்து ஃபசூமு லி ரூயத்திஹி வ அஃப்திரு லி ரூயத்திஹி ஃபைன் உம்ம அலைக்கும் ஃபக்மிலுல் இத்தா, அவையை பார்த்து நீங்கள் வந்து நோன்பை வையுங்கள், அவையை பார்த்து நீங்கள் வந்து நோன்பை விடுங்கள். சந்தேகமாகிவிட்டால் மாதத்துக்கு 30 பூர்த்தி பண்ணுங்கள். அப்படி வருகிறது. அப்போ இதிலிருந்து என்ன வழங்குறதுன்னு சொன்னால், இந்த பிறைகள் வந்து தியதிகளே காமிக்குது. அந்த இது பார்த்தால் நமக்கு வந்து தியதிகளே தெரிய முடியும். ஆனால் நம்ம காலத்தில் வந்து பார்க்குற முறை வந்து முன்னோர்கள் செய்ததே நாங்கள் செய்துட்டே இருக்கின்றோம் என்று மட்டும்தான் இருக்குது. அப்போ பிறையை எப்படி பார்க்கலாம் சொன்னால், பிறைகள் தேய்ஞ்சு வருவதை பார்த்தால் சூரியனும் சந்திரனும் ஒரே மந்திலில் எந்தேக்கு இருக்கும் என்பதே தெளிவாக நமக்கு தெரிய முடியும். அது அன்னைக்கு வந்து பிறை காலையிலேயோ மாலையிலேயோ தெரிய முடியாது, சூரியனுக்கு ரொம்ப கிட்டே இருக்கும். உதிக்கும் போது சூரியனுக்கு முன்னால் பிறை உதிக்கும், மறையும் போது சூரியனுக்கு பின்னால் பிறை மறையும். சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனாலே தெரிய முடியாது. ஆனால் பிறந்திருச்சது நமக்கு தெரியுது. அதனாலே அடுத்த நாளிலே நம்ம வந்து மாதத்தை தொடங்க வேண்டும். அடுத்த நாள், அதாவது 1வது நாள் சாயங்காலம் பிறையை கண்ணுக்கு தெரிய முடியும். இதுதான் பிறையை சரியாக பார்க்க வேண்டிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 1வது பிறையை பார்த்து அடுத்த நாள் நோன்பு வைங்கன்னு சொல்லலை. இது வந்து ஒரு தவறான கருத்தாகும். நம்ம காலங்காலமாக செய்து வர்றதுனாலே அந்த கருத்து நமக்குள்ளே மனசிலேயே ஊறி இருக்கிறதுனாலே நம்ம என்ன நினைக்கிறோம், பிறையை பார்த்து தான் அடுத்த நாள் மாதத்தை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்படி செய்தால் என்ன வருகிறதுன்னு சொன்னால், மாதம் தியதிகள் எல்லாம் தப்பாய் போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29 மாதத்தையும் 30 மாதத்தையும் அந்த வானங்களும் பூமியும் படைத்த நாளிலேயே எல்லாத்தையும் அமைச்சு சரி பண்ணி இருக்கிறான். அது மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால் இந்த பிறைகளை சரியாய் பார்த்து தான் நோன்பை தொடங்க வேண்டும், பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியுள்ளது. இந்த விளக்கத்திலிருந்து உங்களுக்கு சரியாக புரிய நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் இன்னும் கேளுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன விளக்கம் வந்து ஒரு ஒரு ஆர்பிட்டேஷன் மாதிரி வருது கேட்டிங்களா உங்களுக்கு. இப்போ நாம் பிறையை எப்படி, நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி தீர்மானிக்கிறது? இப்போது பிறையினுடைய கடைசி நாள் இது, பிறையினுடைய முதல் நாள் எழுது, அதை எப்படி தீர்மானிக்க முடியும்? பை விஷுவல், நம்ம கண் கொண்டு பார்த்தா அல்லது கணக்குப்படியா? அதாவது பிறையினுடைய கணக்கு வேறு இருக்கிறது. மக்கள் இப்போ கணக்கே ஏற்கிறதுக்கு தயார் இல்லை. அதனாலே மக்கள் இப்போ என்ன செய்யணும், பிறையை கண்ணால் பார்த்து ஒன்று கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பழகணும். அப்படி இருந்தால்தான் மக்கள் கணக்கை ஏற்றுவார்கள். சூரியனை பற்றியும் முன்னாலே வந்து வாட்சை யாருமே ஏற்றது இல்லை. இது வந்து சரியில்லை, அந்த நிழலை பார்த்து தான் இது பண்ணணுன்னு ரொம்ப காலம் வரைக்கும் வாதாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது தெரிஞ்ச பிறகு சரி வாட்ச் போதும், வாட்சை பார்த்தாலே நமக்கு சூரியனுடைய கணக்கு தெரியுது, அதுபடி போகலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. அதே போலவே பிறையினுடைய பார்வையும் கணக்கில் கிடைக்கக்கூடிய டேட்டும் ஒன்று என்று மக்களுக்கு தெரிஞ்சால்தான் மக்கள் இந்த கணக்கை கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிறையை பார்த்து தான் மக்களுக்கு தீர்மானம் பண்ணணுன்னு சொல்கிறீங்க. மக்கள் மட்டும் தீர்மானம் பண்ணணுமா, அல்லது வந்து இப்போ ஆலிம்கள் சொல்கிறதா மக்கள் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து என்ன விளக்கம் தரீங்க? ஏன்னா ஆலிம்களை பார்த்து சந்தித்து இந்த மாதிரி இது பண்ணி சொல்கிறீங்களா, அல்லது மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் கோடி இது பண்ணி சொல்கிறீங்க, அதே போல் ஆளுங்களையும் சந்தித்து நீங்கள் பேசுகிறீங்களா? இதுக்கு என்ன உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன முடிவு? இப்போ அடுத்த வருஷம் வருது, அதுக்குள்ளால் என்ன தீர்மானம்? இது இந்த பிறை சம்பந்தமாக
ஆலிம்கள்கிட்ட பேசி வரீங்களா எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறையுடைய கணக்கையும் சூரியனுடைய கணக்கையும் பூமியுடைய கணக்கையும் எல்லாத்தினுடைய கணக்கையும் அந்த இது படைத்த நாளிலிருந்தே முடிவு பண்ணிருக்கிறான். இது மாற்றுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை 29ஆகவும் மற்ற சில மாதங்களை 30ஆகவும் நிர்ணயித்திருக்கின்றான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கே, எங்கள் மாதங்கள் 29மாக இருக்கும், 30மாக இருக்கும், 28 ஆகாது, 31 ஆகாது. இது இந்த அறிவு ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்டால் அது வஹி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இந்த ஆராய்ச்சிகள் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணும். இது எப்படி வரும் என்பது மக்களுக்கு இன்னும் அறிஞர்களுக்கு கூடி சொல்ல முடியாமல் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போது இது வஹி மூலமாக தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கும். ரசூல் நமக்கு அந்த இதிலிருந்து தெரியுது. இப்போ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மக்களுக்கு கூடி 29 மாதங்கள் தொடர்ச்சியாகி எத்தனை தடவை வரும் என்பதை பற்றி கூற முடியவில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு உத்தரவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல. மக்கள் என்ன செய்யணும், பிறையை பார்த்து